ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கு புதிய எபிசோட் ஜேகே ஒன் ஷார்ட் எபிசோடுக்கு வந்திருக்கேன். ஸோ நிறைய பேசாமல் என்ற கதையில் இப்போ பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்கே ஒருத்தவங்க லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது வேற எல்லாம் நம்ம ஜேகே தான் லேப்டாப்பில் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் மொபைலுக்கு ஒரு கால் வருது. அவனோட மொபைல் எடுத்து பார்த்துட்டு ஒரு ஸ்மெல் பண்ணான். ஸோ அது வேற இல்லை, நீங்கள் தான் கால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். சொல்லு டார்லிங், என்ன கால் பண்ணியிருக்க? ஜேகே இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்குறான். ஸோ நீங்கள் ஜேகிட்ட பேசுகிறீங்க. ஜேகே என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நானா வேலை பார்த்துட்டு இருக்கேன் லேப்டாப்பில். சரி ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? என்ன பேசணும்? சொல்லு, பேசு, கேட்குறேன். இதெல்லாம் ஃபோன்லலாம் சொல்ல முடியாது, நான் நேரில் தான் சொல்லுவேன். கேண்டி ஃபோன்லேயே சொல்றி, எதுவாக இருந்தாலும் கேட்குறேன்டி. சிக்கி ப்ளீஸ் விளாடாத, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். சரி ஓகே, கோப்படாத. எங்கே வரணும் சொல்லு, நான் சொல்கிற அட்ரஸ்க்கு மட்டும் நீ வந்துடு, ஓகேவா? நான் உனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன் ஃபோனில். சரி ஓகே, சீக்கிரம் சென்ட் பண்ண. ஓகே, நான் வைக்கிறேன். ஸோ நீங்கள் ஜேகிட்ட பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணுவீங்க. ஸோ ஜேகேவும் காலை கட் பண்ணிட்டு ஸோ அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது ஜேகே மொபைலில் ஒரு லிங்க் வருது. ஜேகேவும் அவன் மொபைல் எடுத்து பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸோ ரூமை விட்டு வெளியே வரான். ஸோ அப்படியே அவன் பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான் அந்த இடத்துக்கு, நீங்கள் சென்ட் பண்ண இடத்துக்கு. ஜேகே நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடுறான். ஸோ அப்படியே காஃபி ஷாப் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சரியாக தெரில, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஜேகே அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஜேகே மொபைலுக்கு ஒரு கால் வருது, அது நீங்கள் தான் கால் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜேகே பார்த்துட்டு எடுத்து அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். நீங்கள் தான் கால் பண்ணியிருப்பீங்க. ஜேகே வந்துட்டியா? வந்துட்டேன்டி, காஃபி ஷாப் வெளியே தாண்டி வெயிட் பண்ணியிருக்கேன். உள்ளே போகலான்னு பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருக்கு, நீ எங்கே இருக்கேன்னு தெரியல, ப்ளீஸ் எங்கே உட்காந்துருக்கேன்ட்டு. ஜேகே இந்த மாதிரி காலில் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் ஜேகே காலில் இரு, நீ அங்கேயே இரு, நானே வரேன். சரி ஓகே, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுங்க. ஸோ ஜேகேவும் கட் பண்ணிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வரீங்க. ஸோ ஜேகே அப்படியே இருந்து உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான், வச்ச கண்ணை எடுக்காம. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீங்கள் ஜேகே பக்கத்தில் வாங்கிட்டு ஸோ ஜேகேவை கூப்பிட்றீங்க. ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு குழுக்குறீங்க. ஸோ ஜேகே அப்போ தான் ரியல் வந்துட்டு சொல்லு டாடி, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, ரொம்ப அழகாக இருக்கேடி இன்னைக்கு. ஜேகே ஃப்ளோட் பண்ணுறதை நிறுத்து கொஞ்சம், சரியா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்டி? அதுக்கு ஃபோன்லேயே சொல்லலாமே. ஐயோ, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் ஜேகே, விளாடாத. ஓகே, கோவப்படாத. என்ன விஷயம் சொல்லு, உட்காந்து பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜேகே இனிமேல் பின்னாடி சுத்தாத, எனக்கு கால் பண்ணாத, மெசேஜ் பண்ணாத, இனிமேல் பார்க்கவும் வராத, நான் உன்னை மீட் பண்ணவும் மாட்டேன், நீ என்னையும் மீட் பண்ண வேணாம். ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வர்றதுலாம் இந்த வேலைலாம் விட்டுரு ப்ளீஸ். இதுதான் நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டேன், நான் பேசிட்டேன். ஸோ நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது ஸோ ஜேகே உங்கள் கை பிடிச்சிட்டு, ஜேகே நீங்கள் பார்க்குறீங்க ஜேகேவை. என்ன பண்ணுற, கையை விடு, நான் போகணும். ஜேகிட்ட இந்த மாதிரி சொல்கிறீங்க, கையை விடு, நான் போகணுன்ட்டு. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு, ஏய் டார்லிங், என்ன? இல்லை எனக்கு புரியல டார்லிங், என்ன பேசிகிட்டு இருக்க நீ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நீ மாதிரி கிளம்பி போகிற. ஜேகே உங்களை பார்த்து இந்த மாதிரி கேட்டோன்னா ஸோ நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, அதான் நான் எல்லாமே சொல்லிட்டேன்ல. என்ன சொன்ன டார்லிங்? பின்னாடி சுத்தாத, கால் பண்ணாத, டெஸ்ட் பண்ணாத, ஃபாலோ பண்ணாத, நான் உன்னை மீட் பண்ண மாட்டேன், நீ என்னை மீட் பண்ண வேணாம், இதானே சொன்னேன். அதான் உனக்கு புரியுதுல ஜேகே, அப்புறம் என்ன? எனக்கு கையை விடு, நான் போகணும். ஏய், நான் எனக்கு புரியலடி. என்ன டார்லிங், விளாட்றியா? விளாட்ல ஜேகே, உண்மையில தான் சொல்கிறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கணுமா? என்னடி புரிஞ்சுக்கணும்? உன் வாயிலேருந்து இந்த மாதிரி பதிலே வராது, என்ன திடீர்னு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட. ஜேகே இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்டோன்னா உங்களுக்கு ஜேகே கிட்ட என்ன சொல்லி பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு, நான் உன்னை தாண்டி கேட்டேன், பதில் ஆன்சர் பண்ணுறீ. எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன் ஜேகே, புரிஞ்சுக்கோ ஜேகே. என்னது தோணுச்சா? ஏய் நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ இப்படி பேசுகிற ஆளே கிடையாது டார்லிங். ஜேகே ரொம்ப பாயிண்ட்டாக அவங்க பேசிக்கிட்டு இருக்கான், கேள்வி மேலே இப்போ கேள்வி பதில் கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் இங்கேருந்து போகிறேன் ஜேகே சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு நினைக்கும் போது ஜேகே டைட்டாக உங்கள் கையை பிடிச்சிட்டு, இப்போ நீ சொல்லலன்னு நினச்சிக்கோயேன் ஒத்தா, இங்கே என்ன நடக்குன்னு தெரியாது, உனக்கு சொல்லு. ஜேகே பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே புரியுது அவன் ரொம்ப கோவப்படுறான்ட்டு. ஸோ நீங்களும் கோவப்படாத, நான் சொல்கிறேன், அப்போ சொல்லுடி. சொல்கிறேன், ஆனால் நீ கோவப்படக்கூடாது. நீ சொல்கிற பொறுத்து தான் நான் கோவப்படுறதா கோவப்படாததா நான் பார்த்துக்கிறேன், நீ சொல்லு. இந்த மாதிரி உங்ககிட்ட சொன்னா நீங்கள்
தட்டு தடுமாறுது பயந்துட்டு சொல்கிறீங்க. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அம்மா அப்பா. ஜிகிட்ட இந்த மாதிரி சொல்லிடுறீங்க. ஸோ ஜிகிக்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ உங்களை பார்த்துட்டு உங்கள் அம்மா அப்பா உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணனால எவனோ ஒருத்தனுக்கு என்ன தூக்கி போடுற. இல்லை ஜிகே, அது வந்து ஓகே இருக்கட்டும் டார்லிங். மேரேஜ் தானே, சும்மா பேசி தானே முடிச்சிருக்காங்க, வேற ஒன்றும் பண்ணல. அப்புறம் என்ன, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் டார்லிங். இதுக்கும் நீ என்னை விட்டு போகலான்னு நீ முடிவு பண்ண, நான் என்ன நிலமைக்கு மாறுவேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் உனக்கு சொல்றது உனக்கு புரியல. ஏய் ஒத்த அமைதி பயமுடுறி. நான் சொல்றது உனக்கு புரியல. எவனோ ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டு போற, அவனுக்காக என்ன தூக்கி போடலான்னு நினைக்கிறியா? சாவடிச்சிருவேண்டி. நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? இதுக்கு தான் என்னை நேரில் மீட் பண்ணி என்கிட்ட பேசணும் சொன்னியா? ப்ளீஸ் ஜேகே புரிஞ்சுக்கோ ஜேகே. முன்னாடி புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு நாய்க்கு நம்ம லவ்வை ரிஜெக்ட் பண்ண சொல்ற நீ எப்படி உன்னால இந்த மாதிரிலாம் பேச முடியுது? காதலை வச்சு கேமை காட்டுற நீ. ஒன்னு சொல்றேன்டி ஒத்தா, உன்னாலாம் தூக்கி போட முடியாதுடி. யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்னோடது, என்னோட ப்ராப்பர்ட்டி. நாய் உன் கழுத்துல தாலி ஏறாது. உனக்கு கெட்டுறதா இருந்தா நான் மட்டும் தான் உன் கழுத்துல கெட்டுவேன். புரிஞ்சதா டார்லிங்? இந்த மாதிரி ரொம்ப கோவமாவே, ரொம்ப கோல்டாவே, ரொம்ப கோவத்துல பேசிட்டு இருக்கான். உங்களுக்கு பயமா வேற இருக்கு. இருந்தாலும் நீங்க ஜெகிட்ட பேசுறீங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க? புரியாம பேசிட்டு இருக்க. முன்னாடி புரியாம பேசுற, நீ தாண்டி புரியாம பேசுற. மாதிரி பேசாத ஜெகி. என்ன பேசிட்டு இருக்க? நான் வேற ஒருத்தனுக்கு சொந்தமாக போறேன் தெரியுமா ஜெகி? உன்னை மீட் பண்ண வந்தது கூட யாருக்குமே, எங்கள் அம்மா அப்பாவுக்கு, என் ஃபேமிலி யாருக்குமே தெரியாது ஜெகி. யாருக்கும் தெரியாமல் உன்னை மீட் பண்ண வந்திருக்கேன். உங்ககிட்ட இந்த விஷயம் சொல்லணும் தான் நான் வந்தேனே. நீங்கள் இந்த மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறீங்க ஜெகிட்ட. ஸோ எல்லாமே சொல்கிறீங்க. ஸோ ஜெகி உங்களை பார்த்துட்டு, ஏய் பார்த்தா இப்போ என்ன மைதிக்கு நீ அழுதுட்டு இருக்க? உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல், உன் ஃபேமிலிக்கு தெரியாமல் நீ என்கிட்ட பேசி மீட் பண்ண வந்திருக்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும்டி. என்ன ஜெகி நீ அசல்ட்டா பேசிட்டு இருக்க? போவடா பாடி கறி அதாவது பார்த்தாங்கன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் ஜெகி. ப்ளீஸ் ஜெகி, நான் இங்கேருந்து போகணும். ப்ளீஸ் என்னை விடு. உங்கள் அப்பனுக்கு ஏன்ட்டு இப்படி பயப்படுற? நான் இருக்கேன்ல, இதுக்குடி இவ்வளோ பயப்படுற? ஆனால் வந்து வீட்டில் வந்து பேசவாடி. உங்கள்கிட்டையும் ஆன்ட்டிட்டையும் நான் வந்து நம்ம மேரேஜை பற்றி பேசுகிறேன்டி. என்ன ஜெகி பேசிகிட்டு இருக்க? அவ்வளோ சீக்கிரம் எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க ஜெகி. நான் பேசுகிறேன்டி, நான் ஒத்துக்க வைக்கிறேன்டி ரெண்டு பேரையும். ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இப்படி பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் ஜெகியை பார்த்துட்டு, ஜெகி இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச ஒரு பிரோஜனம் இல்லை ஜெகி. ப்ளீஸ் ஜெகி என்னை பார்க்க வராது, பேச வராது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோத்தில் சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுங்க அழுதுட்டு. செம்மையா கோவம் வருது. ஏய் நெல்றி ஒத்தா நில்றி. இப்போ போகணுன்னு வச்சுக்கோ ஒத்தா, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாதுடி. நான் சொல்றது கேள்றி. ஜெகே ப்ளீஸ் ஜெகே, இனிமே பின்னாடி வராதன்னு சொல்றேன்னா இல்லையா? நான் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல, ஏன்டி நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஜெகே இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை ஜெகே. இங்கேருந்து போகிறேன், பாய், குட் பாய். ஜெகிட்ட இந்த மாதிரி கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஸோ ஜெகே உங்கள் பின்னாடி தான் வரான். நில்றி, நான் சொல்கிறத கேள்றி. உங்களை தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். நீங்கள் எதுவுமே காதில் வாங்கலை. நீங்கள் அப்படியே காலில் ஏறி கிளம்பி அங்கே போயிடுங்க. ஜெகிக்கு ரொம்ப இருட்டிட்டாகி செம்மையாக கோவம் வருது. ஒத்தா நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறா, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஒத்தா கிளம்பி போயிட்டாலே. இங்கே ரொம்ப கோவமான்ட்டு இருக்கான் மெயின் ரோட்டில். நீங்கள் இந்த சைடு நீங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறீங்க. ஸோ அப்படி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. இப்போ உங்களை பார்த்துட்டு எங்கம்மா போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்டோன்னா அவங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் பயத்தை வெளியே காட்டிக்காம, அப்பா நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா. நீங்கள் உங்கள் அப்பாட்ட இந்த மாதிரி சொன்னோன்னா உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு, இங்கே பாரு உனக்கு மேரேஜ் நடக்க போகுது, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன்னு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க வேலைலாம் வச்சுக்காத, புரிஞ்சதா? உனக்கு லாஸ்ட் வார்னிங் போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க உங்கள் அப்பா உங்ககிட்ட. ஸோ நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டீங்க. ஸோ உங்கள் அப்பா நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே ஸோ அங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஸோ அவ்வளோ கோவம், பயங்கர கோவத்தில் வந்துட்டோமான்னு கதவை சாத்துறான். ஸோ அம்மா அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னதான் ஆச்சு இந்த பையனுக்கு அப்படின்ட்டு. ஸோ அவங்க கண்டுக்கவே இல்லை. ஸோ அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சரி நம்ம ஜேகே ரூமில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு பயங்கர கோவத்தில் போட்டு ஒட்டச்சிட்டு இருக்கான். ஸோ நல்லாவே கேட்குது, கீழே வரையும் நல்லாவே அவங்க அம்மா அப்பா கேட்குது. என்னங்க நம்ம பையன் ரூமில் ஏதோ சவுண்ட்லாம் கேட்குதுங்க, திங்ஸ் ஒடிச்ச சவுண்ட்லாம் கேட்குதுங்க
அது நம்ம எழுதி போட முடியும். என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே அம்மா தான் கைப்பிடிச்சி அவங்க அப்பா கைப்பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போய் பார்த்து ஜேகே அம்மா அப்பா பார்க்குறாங்க. ஸோ அவ்வளோ திங்ஸு கண்ணாடி திங்ஸாக கீழே கிடக்குது. ஸோ ஜேகே பயங்கர கோவத்தில் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்கான், ஏதோ சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஜேகே அம்மா அப்பாவுக்கு இது ஜேகே இப்படி இந்த நிலமையில பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு, பயமாகவும் இருக்கு. ஸோ ஜேகே போய் தடுத்து நிறுத்துறாங்க. கேப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, அம்மா அப்பா தயவு செஞ்சு வெளியே போங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, என்னதான் ஆச்சு உனக்கு, டேய் அம்மா கேட்குறாங்களா சொல்லுடா, வாய் தந்து பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே அப்பா தான் ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ ஜேகே எதுவுமே வாய் திறக்கல, பயங்கரமாக போட்டு திங்ஸ் எல்லா திங்ஸையும் போட்டு உடச்சிட்டு இருக்கான். நீங்கள் என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கான் நம்ம பையன், எனக்கும் ஒன்றும் புரியலடி, உன் பையனுக்கு என்னதான் ஆச்சுன்ட்டு சொல்லவும் மாட்டுக்கிறா, நான் என்னடி பண்ணுறது, ஏங்க ரொம்ப சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப கோவத்தில். ஸோ ரொம்ப தடுத்து முயற்சி பண்ணுறாங்க ஜேகே அம்மா அப்பா. இங்கே பாருப்பா ஒன்றும் இல்லை, இங்கே பாரு என்னாச்சு உனக்கு, ப்ளீஸ்மா தயவு செஞ்சு 2 பேரும் வெளியே போங்க, நான் தனியாக இருக்கணும், என்னதான் ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ இப்படி பண்ணுறது எங்களுக்கே பயமா இருக்குடா, உன்னை பார்க்கவே பயமா இருக்கு, என்னடா பிரச்சனை சொல்லுடா, அம்மா அப்பாட்ட சொல்றா. அம்மா ரொம்ப அழுதுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜேகே அப்பா தான் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே அதெல்லாம் காதிலே வாங்கல, பயங்கர கோவத்தில் எல்லா திங்ஸையும் போட்டு பயங்கர கோவத்தில் உடச்சிக்கிட்டு இருக்கான். ஆப்பிள் பணத்தில் நைஃப் கத்தி இருக்கும். ஸோ ஜேகே அந்த நைஃப் கத்தி எடுத்துட்டு கையை வெட்டிடுறான். ஸோ ஜேகே அப்பா என்னடா வேலை பண்ணியிருக்க, பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கா, ஆமா நான் பைத்தியம் தான், என்னை வேணா சொல்லிட்டு ஒருத்தி போனால, நான் பைத்தியம் தான் ரொம்ப கோவத்தில் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஜேகே அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, புரியலல்ல 2 பேத்துக்குமே புரியலல்ல, புரியாது எப்படி புரியும், என்னோட ஃபீலிங்ஸை எப்படி உங்களுக்கு புரியும், ஜேகே அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜேகே இந்த நிலமையில பார்க்கும்போது. ஜேகே அம்மா தான் ஜேகேப்பா என்னதான் ஆச்சு உனக்கு, ஏன்ப்பா இப்படி பண்ணுற, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, ஃபீலிங்ஸா என்ன சொல்லிகிட்டு இருக்க. அவங்க அம்மாவை பார்த்துட்டு அம்மா என்ன ஒருத்தி தூக்கி போட்டாம்மா, என் லவ்வர் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாம்மா, வேற ஒருத்தன் கழுத்தை நீட்ட. ஜேகே இந்த மாதிரி அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கா. அவங்க அம்மா அப்பாவுக்கு இப்போ தான் புரியுது ஜேகே என்ன நிலைமைக்கு இப்படி இருக்கான்ட்டு. சரிப்பா வீடுப்பா, போனால் போட்டுப்பா. அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க, நான் லவ் பண்ண பொண்ணுமா, ரொம்ப வருஷமாக லவ் பண்ண பொண்ணு, எப்படிம்மா நான் விட்டு கொடுப்பேன், விடுப்பா எனக்கு புரியுது, ஆனால் என்ன பண்ணுறது, அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குல்ல, அந்த பொண்ணே ஓகே சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, அதுக்கு நம்ம என்னப்பா பண்ண முடியும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஜேகே அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து ஜேகே தான் கன்ஃபர்ட் பண்ணி இந்த மாதிரி ஈஸிலி அவனுக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ ஜேகே அதெல்லாம் கேட்கவே இல்லை. இல்லைம்மா நான் அவகிட்ட சொன்னேன், அங்கிள் ஆன்ட்டிகிட்ட நான் வந்து பேசுகிறேன்டி, நமக்கு என்ன விஷயத்தன்னு சொல்கிறேன், அவள் கேட்காம காது கொடுத்து கேட்காம வட்டுக்கு போயிட்டாம்மா கிளம்பி, இவ்வளோ தூரம் கெஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்கம்மா, கேட்காம வட்டுக்கு போயிட்டாம்மா மயிரா. இந்த மாதிரி அழுதுட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கான். ஸோ ஜேகே அம்மா அப்பாவுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவனை ஜேகேவை ரொம்ப கன்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜேகே அம்மா அப்பா தான். கொஞ்ச நாள் போகுது, ஜேகே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவான், கால் பண்ணுவான், ஆனால் நீங்கள் எதுவுமே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நேரில் மீட் பண்ண கூட, வீட்டில் மீட் பண்ண கூட எவ்வளவோ ட்ரை பண்ணுவான், ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணுவேன், எனக்கு யாருன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது சொல்லிடுவீங்க ஜேகே முன்னாடியே, அவங்க அம்மா அப்பா முன்னாடியே. ஸோ ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ பேச ட்ரை பண்ணுவான் உங்ககிட்ட, எவ்வளோ சொல்லி பார்ப்பான், ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு நீங்கள் ரொம்ப கெஞ்சவும் ஆரம்பிப்பீங்க. அப்படிதான் கொஞ்ச நாள் போகுது. ஸோ ஜேகே உங்களுக்கு திரும்பவும் கால் பண்ணுறான், நீங்கள் அட்டென்ட் பண்ணி ஏன் ஜேகே இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ப்ளீஸ் ஜேகே புரிஞ்சுக்கோ, என்னடி பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்து பேசுகிறேன்டி, ப்ளீஸ் டி நான் புரிஞ்சுக்கோடி, இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், ப்ளீஸ் கொஞ்சமாதிரி யோசிச்சு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க காலில். ஸோ ரூமில் உட்காந்து அப்பா இந்த சைடு உங்கள் ரூம் வழியாக தான் க்ராஸ் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஸோ உங்கள் அப்பா வந்து கூப்பிடுறாங்க, பிரியா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, இந்த குரலை கேட்டு அடுத்த செகண்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, உங்கள் அப்பா உங்க முன்னாடி நிற்கிறாங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ ஜேகே வேற காலில் வேற கத்தே பேசிக்கிட்டு இருக்கான் வாட்டுக்கு. உங்களோட ஃபோனை அப்படியே பின்னாடி ஒழிச்சு வைக்கிறீங்க. ஸோ உங்கள் அப்பா உங்கள் முன்னாடி வந்துட்டு யாருக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்டேன் ரியா. உங்கள் அப்பாவை பார்த்துட்டு பயத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க, அது வந்து அப்பா அது வந்து ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தப்பா, நான் அப்படியே முன்ன வாணி பண்ணேன்னா இல்லையா பேசக்கூடாதுன்ட்டு. அப்பா ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு அப்பா அது வந்து சரி ஓகே ஃபோனை கொடு. ஸோ இந்த மாதிரி உங்கள் அப்பா உங்கள் ஃபோனை
கேட்குறாங்க. இல்லைங்க உங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குது. அப்பா விடாமல் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்லைப்பா நான் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டேன். நீ ஃபோனை கொடுன்னு தான் நான் சொன்னறியா? கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்களும் பயத்தில் ஃபோனை கொடுக்குறீங்க உங்கள் அப்பாட்ட. ஸோ உங்கள் அப்பா ஃபோனை வாங்கி காதில் வச்சிருப்பாரு. சரி நம்ம ஜேகே உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ நாட்டி ப்ளீஸ் டி சத்தியமாக சொல்கிறேன், நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? ப்ளீஸ் டி நான் வந்து பேசுகிறேன்டி உங்கள் ஃபேமிலிக்கிட்ட நான் வந்து பேசுகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே புலம்பி பேசிக்கிட்டு இருக்கான் ஃபோனில். அவன் ஃபோன் உங்கள் காலில். அப்பா இந்த குரலை கேட்ட அடுத்த செகண்டே அப்படியே உங்களை பார்த்து செம்மையாக ஒரு மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ உங்களை பார்த்து மறைச்சு பார்த்துட்டு அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணனா ஜேகேவா அவ்வளோதான் உட்காந்து பயங்கரமாக உட்காந்து செம்மையாக அழுதுட்டு இருக்கான். நல்லா முடியல, தாங்கிக்கவே முடியல, அவ்வளோ அழுகுறான். உங்கள் அப்பா இந்த சைடு உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்பா உங்களை பார்த்துட்டு யார் இது? இதோ ஒரு பையன் குரல்லாம் கேட்குது. ரொம்ப கோபமாக இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்டோன்னா உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் பயத்தில் நின்றுட்டு இருக்கீங்க. அப்பா அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைப்பா, ப்ளீஸ்ப்பா. என்னடி நடிகிறியா? ரெண்டுன்னு சொல்லி என்னையவே ஏமாற்றி என்னை முட்டாளாக்கிட்டு எவன் கூடயே ஊரை சுற்றிட்டு வரல. ரொம்ப கோவமாக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களை அடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அழுதுகிட்டே சொல்கிறீங்க. அப்பாப்பா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைப்பாப்பா, ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா. அப்பனே முட்டாளாக்க நினச்சிருக்குல்ல. ஆகிற பொண்ணு எங்கேயும் ஊரை சுற்றக்கூடாது, ஒழுக்கமாக உன் வீட்டில் மீதியை கம்முன்னு கிடக்கணும். எத்தனை தடவை படித்து சொல்லியிருக்கேன். ஆனால் நீ என்னென்ன வேலை பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் பெல்ட்டை வச்சு சாத்துன்னு சாத்துறாங்க. எழுதுகிட்டே கெஞ்சிட்டு இருக்கீங்க. அப்பப்பா இல்லைப்பா ப்ளீஸ்ப்பா நான் சொல்கிறது கேளு. முன்னாடி கேட்கணும். அப்பனையே முட்டாளாக்கப்பட்டிருக்க நீனு. நம்ம மானத்தையே வாங்கிட்டல்ல, அவமானப்படுத்தி வாங்கிட்டல்லடி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் போட்டு பெல்ட்டை வச்சு சாத்துன்னு சாத்துறாங்க. உங்களால் அந்த அடியை தாங்கிக்கவே முடியல. கிட்டத்தட்ட உங்களுக்கு பிளட்டே வந்துடுது. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகி மயக்க போட்டுறீங்க. ஸோ உங்கள் அப்பா தான் விட்டுட்டு சின்ன தடவை ரூமை விட்டு வெளியே வா, காலை ரெண்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் அந்த பெல்ட்டை தூக்கி போட்டுட்டு ஸோ கதவை சாத்தி லாக் பண்ணிடுறாங்க. இப்படிதான் கொஞ்ச நாள் போகுது. ஸோ ஜேகே உங்களை வேணும்னுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு சாப்பிடவே மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க, அம்மா அப்பா எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க, ஆனால் கேட்கவே மாட்டான். அழுதுகிட்டே தான் இருப்பான். இப்படியே நினச்சிட்டு இப்படியே இருப்பான். ஸோ ஜேகே இதே மாதிரி தான் நீங்களும் ரூமில் விட்டு நீங்கள் வெளியே கூட வர முடியாத அளவுக்கு உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க உங்கள் அம்மா அப்பா. சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு பண்ணணும்னு தோணாது, பிடிக்காது. ஜேகே சொல்லிட்டு புலம்பிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியா ரொம்ப ஃபெயிண்டாகவே இருப்பீங்க. நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படியே ஜேகேயோட லைஃபும் இப்படி தான் போயிட்டுருக்கு கொஞ்ச நாளாகவே. ஸோ மறுநாள் உங்களுக்கு மேரேஜு. ஸோ ஜேகே அவ்வளோ பேசி பார்ப்பான் உங்ககிட்ட. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் போவீங்க. உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஜேகே ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். பைத்தியம் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கன்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஜேகேவை. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஜேகே இந்த நிலமையில பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி இருக்கிற நிலமையில உங்களால் பார்க்கக்கூட முடியல. ஜேகே இந்த நிலைமைக்கு என்னால் மாறிட்டானே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. மேரேஜ் ஏற்பாடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா ஏற்பாடுமே பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் மேரேஜுக்கு தான். ஒரு ரூமில் உட்காந்து தேம்பி அழுதுட்ருக்கீங்க. உங்களால் முடியல, அவ்வளோ அழுதுட்ருக்கீங்க. அம்மா உங்கள் பக்கத்தில் வந்துட்டு இன்னுமா ரெடி ஆகலை, சீக்கிரம் ரெடி ஆகுடி ப்ளீஸ்மா. எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ்மா, நீ அதை புரிஞ்சுக்குமா. என்னால் முடியாது. உங்கள் அப்பாவோட பேச்செல்லாம் என்னால் தட்டி பிடிக்க முடியாது, பேசக்கூட முடியாது. உங்கள் அப்பாவோட விருப்பம்தான், அங்கேயே பேசிக்கோ. சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வர்றதுக்கு வழியை பார், புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ரொம்ப சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க ரூமை விட்டு. ஸோ நீங்கள் தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க. சைடும் ஜேகே ரொம்ப அழுதுன்ட்டு இருக்கான். அதனால தாங்கிக்கவே முடியல. ஸோ ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கன்சல்ட் பண்ணிடுவேன். டே அழுகதடா விட்டுறா, பாரு அழுகத எப்பட்றா எப்படா அந்த மனசு வந்தது அவளுக்கு? வேற ஒருத்தனுக்காக என்ன தூக்கி போட்டால. டேய் மச்சான் அழியாதடா, விட்றா. டேய் இங்கே பாரு, அவள் போயிட்டா உனக்கு நான் வேற எவ்வளோ கிடைக்க மாட்டான்னு நினச்சிட்டு இருக்கியா? உனக்கு நிறைய பேர் இருக்காங்கடா. எனக்கு அதெல்லாம் வேணாம்.
அதெல்லாம் கருமம். கேவலம். ஒருத்தி மட்டும்தான்டா நம்ம லைஃப்பில். ஒருத்தி லவ் பண்ணோம்னா அவள் மட்டும்தான் நம்ம லைஃப்லையே. இந்த மாதிரி சொல்லி எழுதிட்டு இருக்கான். ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே இந்த நிலமையில பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். சரி நீங்கள் ரொம்ப கொஞ்சம் தேம்பி எழுதிருக்கீங்க ஜேகேயோட ஃபோட்டோ பார்த்து. மன்னிச்சிரு ஜேகே, மன்னிச்சிரு. அவனை இந்த நிலைமைக்கு ஆக்குனதுக்கு என்னை மன்னிச்சிரு. எனக்கு ஒரு வழி தெரில ஜெய்கே. நான் உனக்கு என்ன சொல்லி நான் புரிய வைக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல ஜெய்கே. யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? எனக்கு இந்த சுத்தமாக இந்த கேன்சல் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் அம்மா அப்பா என்னை வலுக்கட்டேன். மேரேஜ் பண்ணுன்னு ரொம்ப இது பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுறது ஜெய்கே அப்படின்ட்டு இங்கே புலம்பிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா உங்கள் ரூமுக்கு தான் வராங்க. அப்பா வர்றதை பார்த்துட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. நல்லாவே தெரியுது உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு. என்னடி அழுதுட்டு இருக்கியா? ப்ளீஸ்ப்பா, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறப்பா. அவன் கூட என்ன லவ் பண்ணுறப்பா. அவனை தான் நான் மேனேஜ் பண்ணி வாழணுன்னு ரொம்ப ஆசை கனவோட இருக்கேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா. ப்ளீஸ்ப்பா அக்செப்ட் பண்ணிக்கோங்கப்பா, ஏற்றுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா பாருமா, என்ன கோவப்பட வைக்காத. எல்லாரும் இருக்காங்க, சொந்தக்காரங்க சம்பந்திக்காரங்க எல்லாம் இருக்காங்க. மானத்தை வாங்கினேன்னு வச்சுக்கோ, முதல்ல தலை முழுங்கிடுவேன். என் பொண்ணே கிடையாதுன்ட்டு இல்லைங்க மதியா. சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வர, புரிஞ்சதா? இப்போ ரொம்ப சிட்டாக ரொம்ப கோவமாக இந்த மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க உங்கள் ரூமை விட்டு. நீங்கள் தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் இந்த சைடோ ஜேகேவும் சொன்னதே சொல்லிட்டு ரொம்ப பைத்தியம் மாதிரி சைக்கோ மாதிரி அழுது புலம்பிகிட்டு இருக்கான். ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜேகேயோட அம்மா அப்பா ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு உங்களுக்கு கல்யாண வேலை எல்லாம் பூஜை எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஐயர் வேறு கூப்பிட்றாங்க, பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு விருப்பமே இல்லை, நீங்கள் அந்த ரூமை விட்டு வரவே மாட்டேங்கிறீங்க. ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் வேறு வழி இல்லாமல் நீங்கள் ஒரே நடந்து போயிட்டுருக்கீங்க. மடைமேல உட்காடுறீங்க. ஜேகேவை அப்படி பார்க்குறீங்க. அதனால் அதை பார்க்க கூட முடியல. உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் கண்ணில் அவ்வளோ டீஸ் வருது. ஜேகேயோட கண்ணில் டீஸாக வருது. அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படி அழுகுறான். உங்களுக்கு இது பார்க்கவே முடியல. ஜேகே இந்த நிலமையில இருக்கிறத பார்க்கவே முடியல. நீங்கள் அப்படியே குனிஞ்சிடுறீங்க, தலையை குனிஞ்சிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. ஐயர் அப்படியே பூஜை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் கெட்டி மேலாம் சொன்னோன்னா ஸோ சுகா தான் தாலி எடுத்து ஸோ உங்கள் கழுத்தில் 3 முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகே இதெல்லாம் அப்படியே அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகேயோட இதை பார்க்க கூட முடியல. ஸோ அவன் ஃப்ரெண்டை ஹக் பண்ணி ரொம்ப அழுதுட்டு இருக்கான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, என்னை விட்டு போயிட்டா, அவ்வளோதான். மச்சான் ஒன்றும் இல்லைடா. டி அவ்வளோதான்டா, முடிஞ்சிச்சு. போயிட்டால எவ்வளோக்கோ கழுத்தை நீட்டி அவன் ஒரு 3 முடிச்சு போட்டான்டா. அவ்வளோதான், லைஃப்பை மொத்தமாக அவளே முடிச்சு கதவு சாத்தி பூட்டி போட்டா. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பைத்தியம் மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் ஜேகே. ஸோ ஜேகே அம்மா அப்பா தான் இங்கே பார்ப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேகேவால் அங்கே இருக்கவே முடியல. அங்கேருந்து கிளம்பி போயிடறான். நீங்களும் பார்க்குறீங்க நிமிர்ந்து. ஸோ நீங்கள் அப்படியே தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க. மண்டபத்தை விட்டு வெளியே வந்துட்டு இப்போ சைக்கோ மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். பைக் எடுத்து விடுன்னு சரியாக கிளம்பிடுறான். ஜேகே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்னடா இவனுக்கு என்னடா ஆச்சு, வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே பின்னாடி தான் ஸோ பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ ஜேகே அம்மா அப்பாவுக்குலாம் இங்கே பயமாக இருக்குது. ஐயோ என்ன பண்ண போகிறானோ அப்படின்ட்டு. சரி, நம்ம ஜேகே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். மெயின் ரோட்டில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பைக்கை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். சைடில் ஒரு லாரி ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ ஜேகேவை தூக்கி அடிச்சிடுது அந்த லாரி. ஜேகே ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ரொம்ப பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு அவனுக்கு. ஸோ அப்போ கூட உங்கள் பேர் தான் சொல்லிக்கிட்டே இருக்கான். டாலே போகாதடி அப்படின்ட்டு ஒரே வார்த்தை, ஒரே பேர், உங்கள் பேர் மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கான். சின்னத்தில் ஆம்புலன்ஸும் வந்துடுது. ஸோ ஜேகேவை ஆம்புலன்ஸில் கொண்டு போயிடறாங்க. சரி, ஜேகே அம்மா அப்பா ரொம்ப பயத்தில் நின்றுட்டு இருக்காங்க, என்ன பண்ண போகிறானோ அப்படின்ட்டு. ஸோ ஜேகே அப்பாவுக்கு தான் ஒரு கால் வருது. ஸோ அட்டென்ட் பண்ணி பேசுகிறாரு. அவளுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார்,
கொஞ்சம் நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஜேகேயோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஜேகேயோட அப்பா அம்மா ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரீச் ஆகிடுறாங்க. ஜேகேயோட அம்மா தான் ரொம்ப தேம்பி அழுதிருக்காங்க. என் பையனுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு ரொம்ப தேம்பி அழுதுட்ருக்காங்க. ஜேகேயோட அப்பா தான் ரொம்ப கன்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம ஜேகே ரொம்ப சீரியஸாக படுத்து கிடக்கான். ஸோ டாக்டர் ரொம்ப ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க ஜேகேக்கு தான். பார்த்து முடிச்சுட்டு ஸோ அந்த ரூமை விட்டு வராங்க. ஸோ ஜேகே அப்பா ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்குறாங்க, டாக்டர் என் பையனுக்கு என்ன ஆச்சு? டாக்டர் என் மச்சானுக்கு என்ன ஆச்சு? என் ஜேகே மச்சானுக்கு அவன் ஓகேவா? அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஓகே தானே டாக்டர்? இருங்க பதட்டமாகாதீங்க. இப்போதைக்கு எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் கடவுள்கிட்ட கொஞ்சம் வேண்டிக்கோங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துட்டு எதுனாலும் சொல்கிறோம். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, நான் பார்த்துட்டு சொல்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ ஜேகே அப்பாவுக்கு ரொம்ப தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜேகே இந்த நிலமையில பார்க்கும்போது. நிறைய டாக்டர் உள்ளே போகிறாங்க வெளியே வராங்க, உள்ளே போகிறாங்க வெளியே வராங்க. ஜேகே அப்பாவுக்கு ஜேகே அம்மாவுக்கு ஜேகே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா டாக்டர் வந்துட்டு போகிறாங்க செக்அப் பண்ணிவிட்டு. ஸோ ஒரு டாக்டர் இப்போ வெளியே வராங்க. ஸோ வழியாக வந்துட்டு ஸோ ஜேகேவோட பேரண்ட்ஸ் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகேவோட அம்மா அப்பா ஸோ டாக்டர் முன்னாடி வந்துட்டு, டாக்டர் என் பையனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்கான், சொல்லுங்க டாக்டர். இங்கே பாருங்க, பதட்டப்படாதீங்க, ஒன்றும் இல்லை உங்கள் பையனுக்கு, உங்கள் பையன் ரொம்ப நல்லா இருக்காரு. இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஜேகேவோட அம்மா அப்பாவுக்கும் உசுறு போய் உசுறு திரும்பின மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் டாக்டர் என் பையனை காப்பாற்றினதுக்கு. எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க? இது என்னோட கடமை, நான் செய்ய வேண்டிய வேலை நான் செஞ்சேன். இதுக்கெல்லாம் தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம். கிரிட்டிக்கான விஷயத்துலேருந்து தாண்டி உங்கள் பையன் உயிர் பொழைச்சி வந்திருக்காரு. உங்கள் பையன் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி தான். நானும் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கிரிட்டிக்கான விஷயத்துலேருந்து தாண்டி வந்திருக்கான்னா ரொம்பவே அதிர்ஷ்டசாலி தான் உங்கள் பையன். இவர் கிரேட் மேன். ஆனால் ஒரு விஷயம், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் கொடுக்குற டேப்லெட் மருந்து எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து கொடுத்துருங்க. பையனுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்காரு. இங்கே போய் பார்க்கலாம், டிஸ்டர்ப் பண்ணாமல் பிறவாட்டி போய் பார்க்கலாம், ஓகே? ஸோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஸோ ஜேகேவை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது. ஸோ ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸு ஜேகேயோட அம்மா அப்பா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க, அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. ஜேகேவை சாப்பிட சொல்லுவாங்க, ஆனால் நான் சாப்பிட மாட்டேன், ரொம்ப அடம் பிடிப்பான். ஸோ ஜேகே அம்மா அப்பா ரொம்ப அழுது கெஞ்சுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஜேகே வந்து சரி அம்மா அப்பாவுக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவான். ஆனால் விருப்பமே இல்லாமல் சாப்பிடுவான். ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிக்கடி மீட் பண்ண வருவாங்க. ஜேகேவை எப்படி இருக்க, என்ன மச்சான் நீ பரவாயில்லையா, ஓகேவா, அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேண்டில் பண்ணி பேசி அவனை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் லைஃபே போகுது நம்ம ஜேகேக்கு. இந்த சைடு அம்மா அப்பா ஜேகேவோட அம்மா அப்பா தான். ஸோ பொண்ணு பார்த்து பேசி முடிச்சிருப்பாங்க. ஸோ ஜேகேக்கும் விருப்பமே இல்லை, அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை, வேணாம் தான் சொல்லியிருப்பான். ஆனால் ஜேகே அம்மா அப்பா ப்ளீஸ்ப்பா எங்களுக்காக அதை பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ராமிஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் ஜேகவும் சரி ஓகே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிறான் மேரேஜுக்கு. ஸோ மறுநாள் ஏற்பாடு பண்ணுறாங்க, மேரேஜ் நடக்குது, கல்யாண வேலை தான் நடந்துட்டுருக்கு ஜேகேக்கு. ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸு ஜேகே ரெடி ஆகிட்டு இருக்கான், விருப்பமே இல்லை அவனுக்கு சுத்தமாக, ரெடியாகவே விருப்பம் இல்லை, ஆனால் வேறு வழி இல்லாமல் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்துட்டு என்ன மச்சான் ரெடி ஆகிட்டியா, டேய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, ஆனால் விருப்பமே இல்லாமல், நீ எனக்கு புரியுதுடா, உங்கள் அம்மா அப்பா சந்தோஷத்துக்காக நீ எனக்கு விட்டு கொடுத்து போடா, வேறு வழி இல்லைடா உனக்கு, இதுக்காக மட்டும் தான்டா விட்டு கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன், இல்லைனா எதுக்குடா நான் ஓகே சொல்ல போகிறேன், டே எனக்கு புரியுதுடா, சரி சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா, ஐயரும் உன்னை கூப்பிட்றாங்க, வரேன்டா நீங்கள் போங்க, ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரூமை விட்டு போயிடுறாங்க. ஜேகே ரெடியாகி முடிச்சுட்டு மடமில் வந்து உட்காடுறான். ஸோ அப்படியே பொண்ணை கூப்பிடுங்க ஐயர் வேறு சொன்னானே. ஸோ பொண்ணும் வருது. ஸோ பொண்ணு ஜேகே பக்கத்தில் உட்காருது, பூஜை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் கெட்டி மேலே சொன்னானே. ஸோ ஜேகேக்கு விருப்பமே இல்லை, அவங்க அம்மா அப்பாவை பார்க்குறான், கெட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சொல்கிறாங்க. ஸோ ஜேகேக்கு விருப்பம் இல்லை, வேறு வழி இல்லாமல் அம்மா அப்பாவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஸோ அந்த பொண்ணு கழுத்தில் 3 முடிச்சு போட்டுறான். என் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி, ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜேகே ரொம்ப சேடாகவே இருக்கான். அந்த பொண்ணு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க உங்கள் மூஞ்சி,
பொண்ணு இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட கேட்டோன்னா ஜேகே அந்த பொண்ணை பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதான் என் ஃபேஸ் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விருப்பமே இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த பொண்ணும் சரி ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுறா. ஸோ ஜேகேவும் அப்பா உன்னை அவண்டி கம்ஃபர்ட் பண்ண சொன்னானோ, கம்ஃபர்ட் பண்ண சொன்னனோ கையுறி அப்படின்னு கோவம் வருது சொல்கிறதுக்கு. ஆனால் முடியாது, அவனால் சொல்லக்கூட முடியாது. ஸோ அவனும் அமைதியாக அப்படியே நிற்கிறான். அப்படியே செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ எல்லாருமே செம ஹாப்பியாக இருக்காங்க. பீஸ் அண்ட் எண்டிங் தான். ஸோ இதோட எபிசோட் கதை ஒன் ஷாட் கதை ஜேகே ஒன் ஷாட் கதை முடியுது. ஸோ புது எபிசோட் ஒன் ஷாட் கதையில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் நத்திங். லவ் யூ சராங்க போஷிப்பு. பாய் பாய்.